அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அது எய்ம்ஸில் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 9 அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3500 காலி பணியிடங்களுக்கு நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா NORCET 9, அதாவது நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 9 அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம் நேம். எய்ம்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லாக இருக்க எய்ம்ஸ் மற்றும் ஜிப்மர், புதுச்சேரி இது மாதிரியான பல்வேறு அவங்க எய்ம்ஸ் கீழே இருக்க மத்திய அரசு நிறுவனங்களில் உங்களுக்கு காலி பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. இந்த நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். மொத்தம் 3500 காலி பணியிடங்கள் கொண்டு இருக்குது. அதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். எய்ம்ஸில் இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு NORCET 9 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் 268/2025. டேட் 22/7/2025 ரிலீஸ் பண்ணுது. போஸ்ட் நேம் நர்சிங் ஆஃபீஸர். ஓகேங்களா? இந்த பதவிக்கு சம்பள விகிதம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 9300லேருந்து 34,800 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த நர்சிங் ஆஃபீஸருக்கான குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்னென்னு பார்த்தோம்னா பிஎஸ்சியில் நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங்கே இந்தியன் நர்சிங் கவுன்சில் அல்லது ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஎஸ்சி போஸ்ட் சர்டிஃபிகேட்டில் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் அஸ் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் வித் ஸ்டேட் ஆர் இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபி ஃப்ரம் அதை படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் அதே மாதிரி அந்த கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப் இப்போ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருடம் அனுபவம் இருக்கணும். ஓகேங்களா? பிஎஸ்சியில் முடிச்சிருக்கீங்கன்னா அப்போ அனுபவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வயது வரம்பு 18லேருந்து 30 இருக்கணும். வயது தளர்வும் இருக்குது, அது நம்ம கீழே சொல்கிறோம். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ், SC ST கேண்டிடேட்ஸ்க்கு அப்புறம் EWSக்கு 2400 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ், 2400 இந்த கேண்டிடேட்ஸ்க்கு. BWT கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இந்த நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 1 அப்புறம் ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி ஆகவும் ஸ்டேஜ் 2 மெயினாகவும் இருக்குங்க. ஸ்டேஜ் 1 எப்போ இருக்குன்னா 14th September 2025 இருக்குது. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இருக்குது. மெயின் எக்ஸாம் 27 September 2025 இருக்குது. அந்த டேட்டுக்கு அது உங்களுக்கு நடக்கும். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 22/7/2025 11/8/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 11/8/2025 ஆகஸ்ட் 11க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த பதவிக்கான வயது தளர்வு பார்ப்போம். முதல்ல வயது வரம்பு நர்சிங் ஆஃபீஸருக்கு 18லேருந்து 30 இருக்கணும்னு சொல்லி பார்த்துடும். வயது தளர்வு பொதுவான வயது தளர்வு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி SC STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள், BWBDக்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. மற்ற வயது வரம்பு நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதவிகளுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு எக்ஸாம் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அதற்கான சிலபஸுமே அவங்க நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். இந்த பதவிக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதில் சொன்ன அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு 3500ன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இந்த வேக்கன்சி ஆஃப் NORCET 9க்கான வேக்கன்சி எய்ம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இடம் 20க்கு மேலே எய்ம்ஸ் கீழே வர நிறுவனங்களில் மத்திய அரசு நிறுவனங்களில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு போடுறாங்க. ஜிப்மர் புதுச்சேரியில் இருக்குது இல்லையா, அங்கேயும் உங்களுக்கு காலி பணியிடம் இருக்குது. அப்புறம் RIMS LMHC அது CIB AII PMR மும்பை NDRT இது மாதிரியான
எய்ம்ஸ் மற்றும் எய்ம்ஸ் கீழே வர்ற இஎஸ்ஐசி இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு காலி பணியிடங்கள் ஒதுக்குறாங்க. இந்த நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் இங்கெல்லாம் உங்களுக்கு தான் போஸ்டிங் இருக்கும். மொத்த காலி பணியிடங்கள் உங்களுக்கு 3500 ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பாக அந்த பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோவில் நர்சிங் அந்த ஜென்ரல் நர்சிங் முடித்தவங்க கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். 3500 காலி பணியிடங்கள் கொண்டு எய்ம்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்தன்னையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.